அவருடைய மகன் அவர் கூட இருக்க மாட்டார். அவர் என்டிஏ விட்டு வெளியில் வரலாம், தனி கடை விரிக்கலாம், அல்லது யாரோடையா போய் சேரலாம். அவர் என்ன செஞ்சாலும் ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு கண்டிப்பாக பிஜேபிக்கு போக முடியாது. ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டுக்கு ஒருவேளை அப்படி எடுத்தால் அவருடைய மகன் கூட அவருடன் வரமாட்டார். அவர் மகன் லெட்டர் பேட்ல மோடியோட படத்தை போட்டு தான் தன்னுடைய கடிதங்களை அனுப்புறார். அப்ப அவரோட யார் இருப்பா? வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாருமே கிடையாது. தனிமரம் தோப்பாகாது. இப்ப தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரோட மனைவி பிரேமலதாவும் அந்த அம்மா அவங்க தம்பி சுதீஷும் இன்னும் 2 பேரும் போய் ஸ்டாலினை மீட் பண்ணியிருக்காங்க. துர்கா ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் நிற்கிறாங்க, குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க தேமுதிக திமுக நோக்கி நகருதுன்றது தெளிவாக தெரியுது. இதுல இருந்து தேமுதிகவால ஒரு 0.5% 1/4% திமுக லாபம் இருக்கு. சில பேக்கெட்ஸ்ல அவங்களுக்கு ஓட்டு இருக்கு. 500 ஓட்டு 1000 ஓட்டு கூட இருக்கலாம். அதிகபட்சம் 1000 ஓட்டு 300 ஓட்டுலேருந்து 500 ஓட்டு வரைக்கும் கூட சில தொகுதிகளில் தேமுதிக இருக்குது. அடுத்த எலெக்ஷன் ரொம்ப டைட் கண்டெஸ்டா இருக்கும். 10 ஓட்டு 20 ஓட்டுல கூட ஜெயிக்கலாம், தோக்கலாம். அது இல்லாம விருதுநகர்ல அந்த எலெக்ஷன்ல அவங்க இவரை தம்பி அவங்க மகன் ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்ட்ல தான் தோத்தார். ஸோ அதனால அவங்க இந்த முறை தேமுதிகவை உள்ள இழுத்துக்கணும்னு திமுக பார்க்குது. தேமுதிக உள்ள வந்தனா திமுகவுக்கு லாபம். பிரதமருக்கு கடிதம் எழுத கூடும்போது அவருக்கு தெரியாதா? மோடி விரும்பவில்லை, அமித்ஷா விரும்பவில்லை. ஏன்னா அந்த பிரஸ் மீட்ல ஏப்ரல் 11 சென்னையில் அதிமுகவோட அந்த கூட்டணி அமித்ஷா அவர்கள் அறிவித்த அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, பிஎஸ் நிலைமை என்னன்னு. அதுக்கு அமித்ஷா சொன்ன பதில், எந்த கட்சியின் உள்விவகாரத்திலும் நாங்கள் தலையிடுவதில்லை. நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப ஓபிஎஸ் உள்ள சேர்க்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடப்பாடி அந்த அலையன்ஸ்க்கு அவங்க கூட்டு வந்தாங்க. அந்த 1.5 வருஷம் அவர் வெளியில பிரிஞ்சிருந்தப்ப பிஜேபி தவிச்சது அவர் அலையன்ஸ் கூட்டு வரணும். கூட்டு அழைத்து வந்த பொழுது அவர் வைத்த ஒரே கண்டிஷன் ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுன்றது. அது அதிமுக சேர்த்துக்க மாட்டேன்றதை மட்டும் தாண்டி இப்ப டிடிவி என்டிஏல இருக்குன்னு கிளைம் பண்றாரு. அதேதான் அடுத்த கேள்வியா நான் கேட்க வந்தேன். இப்ப இவர் நிலைமை எப்படின்னா, அப்ப டிடிவியோட நிலைமை இல்ல. அதுலதான் என்ன ஒரு தியரி இருக்குன்னா 2 விஷயம் சொல்றாங்க. எது உண்மைன்னு எனக்கு உண்மையிலே தெரியல. ஓபிஎஸ் அவர்கள் டிடிவி மாதிரி தனி கட்சி ஆரம்பிச்சு என்டிஏக்குள்ள அவரும் ஒரு பார்ட்னரா இருக்கிறது எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லை. இப்போ காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு போன சரத்பவாரோட என்சிபி இந்தியா பிளாக்ல இருக்குது. அந்த மாதிரி இருந்துட்டு போட்டோம். அவங்களுக்கு ஓபிஎஸ்க்கு தொகுதி பங்கீட்டில் ஒரு 4 சீட் 5 சீட்டு கொடுக்குறோன்னா அந்த இடத்துக்கு எடப்பாடி பிரச்சாரத்துக்கு போக மாட்டார், அவ்வளோதான். மற்றபடி அவங்க என்டிஏக்குள்ளே இருந்துப்பாங்க. அதே தான் டிடிவிக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு அவர் வருகிறாருன்னு ஒரு தகவல் இருந்தது. இன்னொரு கருத்து என்னன்னா, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொன்ன மாதிரி என்டிஏவுக்கு உள்ளேயே ஓபிஎஸ் இருக்கக்கூடாதுன்னு அவர் மீன் பண்ணுறாரு. அவருடைய மகன் அவர் கூட இருக்க மாட்டார். அவர் என்டிஏ விட்டு வெளியில் வரலாம், தனி கடை விரிக்கலாம், அல்லது யாரோடையா போய் சேரலாம். அவர் என்ன செஞ்சாலும் ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு கண்டிப்பாக பிஜேபிக்கு போக முடியாது. ஓபிஎஸ் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுக்கு ஆன்டி பிஜேபி ஸ்டாண்ட் ஒருவேளை அப்படி எடுத்தால் அவருடைய மகன் கூட அவருடன் வரமாட்டார். அவர் மகன் லெட்டர் பேட்ல மோடியோட படத்தை போட்டு தான் தன்னுடைய கடிதங்களை அனுப்புறார். அப்ப அவரோட யார் இருப்பா? வைத்திலிங்கமும் மனோஜ் பாண்டியனும் மட்டும் தான் இருப்பாங்க, வேற யாருமே கிடையாது. தனிமரம் தோப்பாகாது. இப்ப தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவரோட மனைவி பிரேமலதாவும் அந்த அம்மா அவங்க தம்பி சுதீஷும் இன்னும் 2 பேரும் போய் ஸ்டாலினை மீட் பண்ணியிருக்காங்க. துர்கா ஸ்டாலின் உதயநிதி எல்லாம் நிற்கிறாங்க, குரூப் போட்டோ எடுத்திருக்காங்க. அவங்க தேமுதிக திமுக நோக்கி நகருதுன்றது தெளிவாக தெரியுது இதுல இருந்து.